அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையத்து திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க ஒரு விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, சிவ அனுபவம் தான் விளங்கணுன்றார். சிவ அனுபவம் வந்தால் தான் நீ மேல்நிலைப்பு அடைய முடியும். மேல்நிலைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். சிவ அனுபவம் கிடைச்சாதான் நீங்கள் இறைவன் நம்முள்ளே இருக்கின்றான் என்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதான் சிவ அனுபவம் வரும் வேண்டும். உயிர் விளங்க வேண்டும். சிவயோக சித்தியெல்லாம் விளங்க வேண்டும். சிவ அனுபவம் தான் வேணுன்றார். சிவ அனுபவம் வந்துட்டா கடவுள் நம்முள்ளே இருக்கிறார். கடவுள் எங்கேயும் தேட வேண்டியில்லை, காடு மலைகளெல்லாம் ஓட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். செப்பால் செய்த தேவரும் என்ன சொல்கிறார்? செப்பால் செய்த தேவரும் கட்டையால் செய்த தேவரும் கல்லால் செய்த தேவரும் மண்ணால் செய்த தேவரும் மஞ்சளால் செய்த தேவரும் பசும் சாணத்தால் செய்த தேவரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது பரிணாம வளர்ச்சி அடையாம காலத்தில் நமக்கு பக்தி வரணும்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் செஞ்ச வேலை தான் இது. அவங்க நம்ம கொண்டாந்து ஆரம்ப நிலையில் கூட நம்ம இல்லையேன்னு சொல்லி ஆரம்ப நிலையில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு கோடான கோடி மகான்கள் வந்தாங்க. யார் சொன்னதும் நம்ம எடுத்துக்கல. இந்த தேவரெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் காலம் இது சும்மா ஒரு துளி. நாம் பிறந்த நேரம் ஒரு துளி மாதிரி இது, ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு மாதிரி இது. ஒரு நம்ம அந்த வாழக்கூடிய வயசு ஒரு 120 வாழணும், அது யாரும் வாழலை. ஆனால் அப்போ தான் ஒரு பெரியவர் வெளிநாட்டில் 112 வயசில் சமாதி அடைந்தார். பெரிய விஷயந்தான். ஆரோக்கியமாக இருந்திருக்காரு, தைரியமாக இருந்திருக்காரு. ஆரோக்கியமும் தைரியமாக இருந்தாலே எந்த நோயும் வராது. வயசு கூட்டிகிட்டே போகும். ஆகாரத்தை முறையாக எடுத்துகிட்டு இருக்கார். 112 வயசு. உலகத்திலே அவர் தான் பெரியவர்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி நாம் அந்த 112 வயசு கூட ஒரு சாதாரணம்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஒரு அணு அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வாழக்கூடிய நாள் கொஞ்ச நாள் தான். இங்கெல்லாம் போய் வந்தால் உங்களுக்கு நேரம் பத்தாதுன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. தெரியாத காலத்தில் நம்ம தோட்டத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கோயில் கட்டி விளையாடின காலம் அது போல் காலத்தில் நம்ம அப்படி தான் விளையாட்டு இருந்தோம். உண்மை நிலையை அறியலையே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சாமி இல்லைன்னு அவங்க சொல்லலை. சாமி நம்ம உள்ளே இருக்குது. ஒவ்வொரு உயிர் உள்ளே இருக்குது. ஒரு எறும்பு உள்ளே இருக்குது. யானை முதல் எறும்பு கடை அனைத்து ஜீவராஜம், மரம், செடி, கொடி எல்லாத்துலேயுமே உயிர் இல்லைன்னா அது இறந்து போகும். இப்படி இருந்தால் வெட்ட வெளியில் இருக்கும் பராபரத்தை அறிய மாட்டார். இந்த சாமியெல்லாம் போய் நான் அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், நேராக போய் சாமி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு புரியல. அவங்கள்ட்ட போய் சொல்லி ஏன் நம்முடைய எனர்ஜி ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. நேராக போனாங்க, திவ்ய தரிசனம் வேணும். பரவாயில்ல போ, திவ்யமாக தரிசனம் கட்டிட்டு அப்போ அப்படின்ட்டு. அது ஒரு பயபக்தி. சித்தர்கள் எழுந்திருப்பாங்க. அங்கே போய் சித்த நேரம் உட்காந்துட்டு வரது நல்லது தான். சிவன் கோயிலெலாம் சித்தர்கள் இல்லாமல் கோயிலே இருக்காது. அது பெரியோர்கள் எழுந்தெல்லி தளம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. என்ன அந்த தளத்தை உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் நீ அறிய மாட்டேன்றதுனால தான் அங்கே போய் கொஞ்சம் நாள் உட்காந்து அவங்ககிட்ட சாட்சி ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தின் வயது பல கோடி, பல 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 கோடி அப்படின்றாங்க. இந்த உலகத்தினுடைய வயது பல கோடி. ஒரு ஆராய்ச்சியில் சொன்னாங்க
55,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு விலங்கினம் வந்து தான் சைனாவில் சொல்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 55,000 கோடி ஆண்டுக்கு முன்னே ஒரு உயிரினம் கடல்லேருந்து தான். அது ஒரு நல்ல உயிரினம். அது அந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ அது வாழ்ந்த காலம் 55,000 கோடி ஆண்டுகள். அதுதான் மிக கோடின்னு எங்கே இருக்குது? 55,000 கோடி. நாம் வாழுறது எவ்வளோ? ஒரு 100 வயசு வாழ்ந்துட்டு அது ஒரு வயசாது. தோணாச்சாரி, விஷ்மாச்சாரி இவங்கெல்லாம் அதிகமாக வாழ்ந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்க தவ வலிமையில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஆகாரம், அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, அவங்க மன தைரியம், எந்த நோயும் அணுகலை. நாம் பாயில் படுத்துட்டோம்னா நோய் இல்லாதே இல்லை. ஒரு பாயை போட்டு நோயை உண்டாக்கி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. அது சுடு தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு இல்லை பால் கொண்டு வச்சு சாப்பிட்டு விட போட்டு போய்ட்டுருக்கோம். ஆனால் மாத்திரை மட்டும் மூட்டை மாட்டியாக இருக்கும், சாப்பிட்டு நடக்க வேண்டியது தான். ஏன் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்க? ஏன் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட வேணும்? இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா ஆயில் கூடுமா? கூடாது. பேசப்படாத மருந்து என்ன சொல்கிறாரு? இது பேசப்படாத மருந்து, தேன் போல் இனிக்கும் மருந்து, தேன் போல் இனிக்கும் மருந்து, இது பேசப்படாத மருந்து அப்படின்ற இந்த மருந்தை நீங்கள் உள்ளே இருக்கிற கடவுளை பார்த்தா இந்த மருந்தை நீங்கள் பேசப்பட மாட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதை பார்க்க நினைத்து விட்டால் தேன் போல் இனிக்கும் மருந்து, பேதப்படாத மருந்து, பேதமே இருக்காதுன்றார். இந்த மருந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு பேதம் இருக்காது. மூட்டையாக மாத்திரை வாங்கி வச்சுன்னு பாயில் படுத்து அப்படியே நாலு பூரா அதிலே வயசு அப்படியே ஓட்டிட்டு போயிடக்கூடாது. அது ஒரு வாழ்க்கையா? இப்போ மருந்து இல்லாத யாரும் வாழலை. எல்லாம் சாப்பிட்ட உடனே அழகாக எடுத்து மருந்து போட்டுக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரு நோய் வந்தால் மருந்து சாப்பிட வேண்டியதான். மருந்தும் விருந்தும் 3 வேலைன்னாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனால் 3 வேலை தான் இருக்கணும். 3ஆவது வேலை அங்கே இருக்கக்கூடாது. அது மரியாதை இருக்காது. அதே போல் மருந்து 3 வேலையில் என்னன்னு கேட்கலாம், அது என்ன மருந்து? அப்படி அந்த மருந்து சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ வேண்டியது அவசியம் இல்லையே. ஏன் இருக்கிற உறுப்புலாம் இங்கே எடுத்துக்கணும்? உடம்புல 9 உறுப்பு இருக்குது தங்கம் மாதிரி. இதை கெமிக்கலை போட்டு 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 எல்லாம் செயலிழந்து போகுது. கடைசி கட்டத்தில் இனிமேல் முடியாதுங்க அப்படின்னுறாங்க. ஆனால் சித்த பெருமக்கள் அப்படி இல்லையே. இப்போவும் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பா செஞ்சாராம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஒரு வேளை அப்படியே மூச்சே வராமல் இருந்தால் கூட ஒரு வேளை மருந்து ஊற்றினாருன்னா மூச்சு வந்துடும். இப்போலாம் மூச்சு திணறல் ஆக்சிஜன் கொடுத்துன்னு கிடக்குறாங்க இல்லையா? அப்போல்லாம் எந்த ஆக்சிஜன் கிடையாது. ஒரு வேளை மருந்து கொடுத்தாங்கன்னா ஆக்சிஜன் தானாக உண்டாயிடும் உடம்புல. ஆக்சிஜன் உண்டாகக்கூடிய பச்சிலைகளை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள், கையில் வைத்திருந்தார்கள். வள்ளல் பெருமான் கூட நான் அந்த மாதிரி மூலிகையை பதப்படுத்த சொல்லிவிட்டு மேட்டுக்குப்பம் போனார். கூட இருந்த அன்பர்கள் மாடு மேய விட்டுட்டாங்க. அவரும் அந்த மாதிரி மருந்தெல்லாம் வச்சுருந்தார். இப்போ சென்னையில் ஒருத்தர் சொல்கிறார், அவங்க அப்பா அப்படி தான் இருந்தாராம். எங்கே எந்த நேரத்தில் யார் உடம்பு செய்யலாம், இது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா கூட்டின்னு போவோம். அந்த நேரத்துக்கு போகிறோம். போயிட்டு ஒரு வேளை உயிர்காக்கும் மருந்துன்னு இருக்குது, அதை கொடுத்து சரி பண்ணி வரோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது போன உடனே இந்த 9 உறுப்பும் நல்லா இயங்கும். இப்போ அப்படி கிடையாது. நீ ஆற்றுக்குன்னு போட்டிங்கன்னா அவர் நுரையெல்லும் போயிடும், கல்லெல்லும் போயிடும், மண் எல்லும் போயிடும், கிட்னியும் போயிடும். ஆமாம், இது அவசரத்துக்கு எடுக்கிற மருந்து. ஆபத்துக்கு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதையே சதா வாழ்நாள் மூற சாப்பிட்றாங்க. கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம சித்த பெருமக்கள் சொன்னது என்ன? சுகர் வந்ததுன்னா அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் சொல்லியிருக்காங்கல்ல. அதை சாப்பிட்டா சுகர் ஓடிப்பா போகுது. சுகரை ஒன்று விரட்டினாவே எந்த நோயும் வராது. சுகர் வந்துருச்சுன்னா மூளையில் சோங்கிடக்கூடாது. சுகர் வந்தால் நடக்கணும், நல்லா நடக்கணும். வேர்வை வரணும் உடம்புல. வேர்வை வந்தாலே சுகர் போயிடும். ஒரு நூக்கலை அரைச்சி குடித்தாலே சுகர் கண்ட்ரோலில் வரும். அதிகமாக சுகர் இருக்குன்னா 2 வேளை சாப்பிடுங்க. எதை வேணாலும் சாப்பிடுங்க, சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்.
அதே பல நாள் சாப்பிட்டு வந்தால் சுகர் போகிறது இடம் தெரியாது போயிடும். நான் ஓடி போகிறேன், என்னை விட்டுருப்பா, அவங்கள்ட்ட சரி வராதுன்னு ஓடி போகும். அப்போ சொல்கிறாரு, இப்போ இந்த இந்த பூமி எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு யாராலையும் கணிக்க முடியல. அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வந்து நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னோர் சொல்கிறத நான் சொல்லி இருக்கேன். இதுக்கு அளவே இல்லைன்றாங்க. இது எப்போ சூரியன் இடத்துலேருந்து பிரிஞ்சு வந்ததுன்றது ஒரு கணிப்பு தான்ன்றான்னு சொல்கிறாங்க. ஒரு யோகன்னா 55 லட்சம் கோடி, 55 லட்சம் வருஷம் இப்படி சொல்கிறாங்க. அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எந்த கருத்தையும் நம்ம வந்து அதை தவறாக எடுத்துக்கூடாது. அவங்க தான் வந்து மேலோர்னு கணக்கு. அவங்க மேலோர் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க. 1வது வாத்தியார் ஆனால் அவன் தான் பாடம் நடத்துவார். அது 12வது வாத்தியார் என்ன பண்ணுவார்? காட் இஸ் நோ வேர், காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு வரும். கடவுள் எங்கும் இல்லை, கடவுள் நீ இருக்கிற இடத்துல இருக்கிறார், கடவுள் உன் இடத்துல இருக்கிறதுனால தான் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு. அப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, 12வது வாத்தியார் அப்படி தான் பாடம் எடுப்பார். அவர் போய் ஆ ஊ ஏ பின்னு எடுப்பார். அதனால் அந்த வாத்தியார் இந்த வாத்தியாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்க தரத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க தரத்துக்கு படிச்சது அவங்க சொல்கிறாங்க, இவங்க தரத்துக்கு படிச்சது இவங்க சொல்கிறாங்க போகிறாங்க. போய் அவங்க தான் மேல் வரும். இவங்களையும் ஒன்றா ஒப்பிட்டு இது எப்படி நீ எப்படி சொல்லுவேன், நீ எப்படி பீஸு ஆனால் அவன் என்ன சொல்லி நடக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா? அவங்க மேலூர் கிடையாது. அவங்க தன்னை உணர்ந்து பார்க்கணும். பிறரை குற்றம் பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட குற்றம் வந்து சேர்ந்து போகும். பிறர் குற்றம் பாராதிருத்தல் வேண்டும் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நீ பிறர் குற்றம் பார்க்க போனால் உனக்கு நிறைய குற்றம் வந்து சேர்ந்து போகின்றார். அதனால் இந்த உலகத்துடைய வயது பல கோடின்னு சொல்லிட்டாங்க. அதான் கணக்கு. அது எவ்வளோ நாளும் போகலாம், பலன்னா போயிட்டே இருக்கலாம். 55 65 சொல்லக்கூடாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சது 55 கோடி. ஒரு உயிரினம் வாழ்ந்தது 55,000 கோடி ஆகும். 55 கூட இல்லை, 55,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு உயிரினம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் மனுஷனே இருந்திருக்க மாட்டான், மனுஷன் இல்லாத காலம் அது. அப்போ தான் ஊர்வன இது மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க. மீனை உருவெடுத்து வரான் ஆண்டவன். மீனாக தான் உருவெடுக்கிறான் கடலில். அப்போ உருவான உயிரினம் தான் அது. ஒரு மனிதனுடைய அந்த வயது இருக்குத ஒரு சிறு தூசாது. ஒரு இந்த 100 வருஷம் ஒரு வருஷமே கிடையாதியா அப்படின்றார். ஆமாம், வாழுது 1000 வருஷம். மனுஷன் அந்தளவுக்கு இல்லையே. 6 அறிவு படித்த மனுஷன் தன்னை உணரணுமே தவிர அடுத்தவங்க தவற போய் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவன் அனுப்பலை. தவறு நிறையா இருக்கும். உலகம்னா வீடுன்னா குப்பை இல்லாமல் இருக்காது. உலகம்னா அவங்க தெரிஞ்சு தான் பேசுவாங்க. இது தவறு அது தவறுன்னு சொல்லிட்டு போனால் அவங்க தான் சொல்கிறவங்க தான் ஏகப்பட்ட தவறு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. இது போல் நடந்துட்டு இருக்குது நாட்டில். அதனால் நான்லாம் யார் எந்த குறைச்சலும் எடுத்துக்கிறதில்லை. சரி, குறை சொல்கிறாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பார். அவர் வந்த வேலை அதுதான், அதான் சொல்லிட்டு இருப்பார். ஒருத்தன் கொஞ்சம் நல்லா வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லரா நல்லா சூப்பராக செய்கிறா, நல்லா இருக்கிறா, இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறா அப்படின்னா அவன் டெவலப் பண்ணுறான். என்னடா வேலை செய்கிறேன் சார், வேறு வேலையாக இது அப்படி சொன்னீங்கன்னா சுத்தமாக வேலையை செய்ய கூட போ. நம்ம சொன்ன வேலையை அவங்க ஏற்றுக்கல, சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு விட்டே போய்டும். பரவாயில்ல இந்தளவுக்கு போதும்பா, இன்னும் செய்ப்பா, இன்னும் நல்லா பாருப்பா அப்படி சொல்லணும். அவங்க தான் வந்து மேலும் வரும். இப்போ மனிதர்களாக நம்ம பிறந்து ஒரு சிறு துளி தான் நாம் வாழறது. அந்த சிறு துளியிலே வந்து மருத்துவர் கையில் போய் மாட்டிக்கிட்டு பல நாள் மருந்து சாப்பிட்டு படாத பாடுபட்டு வாழ்நாள் மூற மருந்து சாப்பிட்டு அவஸ்தைப்பட்டு இரவும் அவஸ்தை பகல்லையும் அவஸ்தை, தூக்கம் இல்லை, பேச முடியல, நடக்க முடியல, நடக்க கால் வெளில, மூக்கால் மூச்சு விட காற்று வரமாடுது, மூக்கு அடைஞ்சி போகுது, கண் அடைஞ்சி போகுது, கண்ணு தெரியல, காது கேட்கல. இவ்வளோ 100 வருஷம் வாழ்த்த ஒழுங்கா, அதை விட ஒழுங்காக நம்ம வாழ கற்றுக்கலையே அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி இருப்பா, கண்ணு தெரியலையா, கீழே இது இருக்குது பொன்னாங்கண்ணி,
அதை ஒரு 8 நாளைக்கு 6 உப்பா சமைச்சு சாப்பிடு. ஒரு மாதத்தில் 8 நாளைக்கு பண்ணாங்க நீ சாப்பிடு. எப்படி உனக்கு கண்ணு தெரிய போயிடும்? கண்ணு தெரியறதுக்கு மனசும் ஒரு காரணம். மனசில் அதிகமான ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா அவன் கண்ணு தெரியாது. மன அழுத்தமே இருக்கக்கூடாது. இந்த பிபி கீபிலாம் எங்கேருந்து வருது? மனசால் தான் வருது. மனசால் தான் நோய் வருது. இப்போ இதெல்லாம் ஏன் சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாழற காலம் நல்லபடியாக வாழுங்க, நோய் இல்லாமல் வாழுங்க. வள்ளலார் என்ன சொன்னார்? நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். அவர் என்ன கேட்டார்? முதல் நோய் இல்லாத வாழ கற்றுங்கப்பா அப்படின்னார். அவர் சொன்ன மாதிரி ஆகாரத்தை சாப்பிடு, பாம்பாட்டி சித்தர் சொன்ன மாதிரி சாப்பிடு, திருமூலர் சொன்ன மாதிரி சாப்பிடு, சிவவாக்கியர் சொல்கிற மாதிரி சாப்பிடு, எத்தனையோ சித்தர்கள் போகர் சொல்கிற மாதிரி சாப்பிடு. நோய் வருமா? ஆக்சிஜன் குறையுமா? ஆக்சிஜன் போட்டால் 100 காட்டணும். டப்புன்னு 80 90 காட்டக்கூடாது. டக்குன்னு போட்ட உடனே 100 காட்டணும். அப்போது உடம்பு பூரா காற்று உலாவுதுன்னு அர்த்தம். அது பிறகு நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம்? நரக வாழ்க்கை வாழுகின்றோம். என்ன வாழ்க்கை வாழறோம்? நரக வாழ்க்கை தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சம்பாதிக்கவும், மாத்திரை மருந்து வாங்கவும், அதை சாப்பிடவும், அதை சாப்பிட்றோம். இந்த மாதம் 2000 ரூபாய்க்கு வாங்கினா அடுத்த மாதம் 2500 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வருது. அடுத்த மாதம் 2500 ரூபாய்க்கு வாங்கினா அடுத்த மாதம் 3500 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வருது. காசு தான் போயிட்டு இருக்குதே தவிர நோய் குறையல. நோய் குறையவே இல்லை. நோயினுடைய தன்மை அதிகமாகுது. போடும்போது தான் கண்ட்ரோல். அது 24 மணி நேரம் ஒரு மாத்திரை போட்டால் அதன் பிறகு கண்ட்ரோல் ஆகாது. மூலிகை அப்படி கிடையாது. நீங்கள் இதெல்லாம் புடம்லாம் வைக்க தேவையில்ல. உயிர் காக்கும் மூலிகையிலே இருக்குது. அந்த மூலிகையை சாப்பிட்டாவே எல்லாம் சரியாயிடும். ஆனால் எல்லா கெமிக்கலும் சாப்பிட்டுட்டு மூலிகை சாப்பிட்டா என்னன்னு கேட்காது. இது ஆரம்பத்தில் குழந்தையிலேருந்தே நம்ம எங்கள் பாட்டிலாம் என்ன செய்வாங்க, காலையில் போனாங்கன்னா ஒரு 10 மூலிகை கொண்டு வந்து சாறு எடுத்து பூச்சிடுவாங்க குழந்தைங்க. அது எந்த நோயுமே வராது. டிபி வராது, கேன்சர் வராது, எந்த நோயினே தெரியாது. ஆஸ்பத்திரியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆயா. ஆஸ்பத்திரினா அது என்னடா அது, ஏன்டா அங்கே போகணும் அப்படின்னு. ஊசி கண்டு பயந்து ஓடினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஊசி எடுத்துக்கொண்டு வைத்தியமாக வேணா என் கூடன்ட்டவங்களாம் இருக்காங்க. இந்த வைத்தியம் எப்போ வந்தது? ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் இது அதிகமாச்சு. ஆங்கிலேயர்கள் வராத முன்னே நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க செஞ்ச தவறு ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் யாருக்கும் சொல்லாமல் போயிட்டாங்க. சொன்னால் பழிக்காதான். இப்படி அவங்க கற்றுன்னு இருந்து என்ன புண்ணியம், அது பழிக்காத போயிடுச்சு. இல்லைன்னா எந்த நோயும் வராது. இவ்வளோ நரக வேதனை. காசு போனதுக்கும் பரவாயில்ல, எந்த நேரம் வலிச்சிட்டே இருக்குது. சாப்பிடலாம் மயக்கம் வந்து போகுது, மாத்திரை போட்டால் தான் மயக்கம் நிற்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நரகம் தானே அது. நரக வாழ்க்கை. செலவில்லாமல் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு நம்ம சித்தர்கள் எத்தனையோ வழி சொன்னாங்க. பஞ்சபூதங்களை மருந்தாக மாற்றினார்கள். நீங்கள் பஞ்சபூதத்துக்கு ஒரு பூதத்துக்கு மருந்து கொடுத்து அந்த பூதத்தை அழிச்சுடுறீங்க. பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து உடம்பை சரி செய்யக்கூடிய மருந்தை தயாரித்தார்கள். இப்போ கரிசலாங்கண்ணின்னா அது காற்று. அதே போல் ஒவ்வொரு மூலிகைக்கு ஒன்று. கரிசலாங்கண்ணிக்கு காற்றை பெருக்கக்கூடிய மூலிகை அது. இப்படி ஒரு மூலிகைக்கு நீர் இருக்குது. நீர் மேல் நெருப்புன்னு சொல்லுவாங்க. அது நெருப்பு மாதிரி அந்த மூலிகை. நெருப்பு, காற்று, மண், ஆகாயம், எல்லாத்துக்கும் ஆகாய சக்தி உள்ள மூலிகை இருக்குது. அது மூலிகை அட்டவணை பார்க்கணும். அந்த மாதிரி பஞ்சபூதத்தையும் அவங்க ஒன்றா சேர்த்து மூலிகை அவங்களுக்கு கொடுத்தாங்க. பஞ்சபூதம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதில் ஒரு துளி கூட பக்க விளைவு கிடையாது. பூ மூலிகைலாம் எந்த பக்க விளைவும் கிடையாது. என்ன ஒன்று நாம் செய்யணும்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த மாவட்டத்தில் என்ன விளையுதோ அதை சாப்பிட கற்றுக்கணும். என்னென்ன பொருள் விளையுதோ அதை தான் சாப்பிடணும். ஆனால் அந்தந்த மாவட்டத்துக்கும் இந்த மண்ணினுடைய தன்மை வேறு, தண்ணியினுடைய தன்மை வேறு. அந்த ஏரியாவில் அந்த இடத்துல நாம் இருக்கிற இடத்துல நாம் என்ன பயிர் வைக்கிறோமோ அதை சாப்பிட கற்றுக்கணும். அசாமில் விளைஞ்சது, அங்கே குஜராத்தில் விளைஞ்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அங்கே இருக்கிற மக்கள் அதை சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறாங்க சித்தர்கள்னா, நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய மண் எந்த பக்குவத்தில் இருக்குதோ அந்த பக்குவத்தில் உள்ள உணவை சாப்பிட்டீர்களானால் நோய் அணுகாதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்லலை. அவங்க கிடைக்காத பட்சத்தில் அதை வாங்கி சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. இதை விட்டுட்டு நீ அதே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
இந்த மண்ணில் வாழறே இங்கே கிடைக்கிறத சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, அவங்க வேறு ஏரியாவில் போய் தண்ணி குடிச்சாங்கன்னா சளி குடிச்சிக்கும். அது என்ன காரணம்? அவங்க ஊர்லேயே பச்சை தண்ணியே குடிச்சிட்டு இருப்பாங்க, சளி பிடிக்காது. அதே ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்கன்னா அங்கே தண்ணி போய் குடிச்சாங்கன்னா சளி பிடிச்சிக்கும், சலதோஷம். அப்புறம் வருவாங்க, மூலிகை போடுவாங்க, இது குடிப்பாங்க, சரியாயிடும். இப்போ மலை சேக்கலுக்கெல்லாம் யாரும் அப்போ மாத்திரை சாப்பிடல. காலையில் ஏந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பல் துளக்குவாங்க, கிணத்துலேருந்து அருமையாக ஒரு வாளி தண்ணி மொண்டு ஒரு 200 மில்லி தண்ணி குடிச்சிடுவாங்க. தண்ணி குடிச்சிட்டு சேர்த்து நாள் இப்படி நடந்தாங்கன்னா அவங்க மலைச்சலம் உபாதையில் போயிடும். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம். அதை விட நீர் ஆகாரம்னு கிராமத்தில் சாப்பிடுவாங்க. அது வாதம், பித்தம், சிலோத்தமாக எல்லாத்தையும் போயிடும். ஜில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் சிலோத்தமாக வராது. வாதம், பித்தம், சிலோத்தமாக 3ம் போகக்கூடியது நீர் ஆகாரம். அதை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் எந்த நோயும் கிடையாது. மண்பானையில் சாதம் அடிப்பாங்க, அது 20 சாப்பிடுவாங்க, அதில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, காலையிலே எடுத்து அதில் உப்பு போட்டு சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோ குளிர்ச்சியாக, அவ்வளோ சத்து. வாதம், பித்தம், சிலோத்தமாக 3ம் போகுதுன்னா பாருங்கள் என்ன மருந்து. ஒரு நீராகாரத்தில் 3 நோய் குணமாகுது. இப்போ நம்ம இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாரத்தை மாற்றி மாற்றி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கம்மியாகி போச்சு. நம்ம சித்தர்கள் காலத்தில் கிடையாது. குழந்தை பாக்கியம் யாருக்கு போனாலும் இப்போ எங்கே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, எங்கே பார்த்தாலும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன ஒரு மருந்து சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படின்றாரு. சிற்றாமனுக்குன்னு ஒன்று இருக்குது. சிற்றாமனுக்குன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அந்த விதை சின்ன சின்னதாக இருக்கும். அந்த விதையை அந்த ஆமனுக்கு இப்போல்லாம் லோட்டரியில் தான் அரைக்கணும். அரைச்சி அந்த எண்ணெயை கொண்டு காய்ச்சி அதில் முருங்கை இலை போடணும். போட்டால் அது விஷம் முறிஞ்சிடும். அதை வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குறை இருக்குதுன்னா, சூடு அதிகமானாலே சுக்கில குறைபாடு வரும்னு சொல்கிறார், சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அருமையான மருந்து சிற்றாமனுக்கு. பெரிய ஆமனுக்கு இல்லை, பெருசாக இருக்கும் அது விதை, அது கிடையாது. சிற்றாமனுக்குன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அது அந்த எண்ணெயை 50 மில்லி எடுத்து, குமரின்னு ஒன்று இருக்குது. குமரின்னு அதுக்கு பேர். ஏன் குமரின்னா, அந்த உடம்பு இளமையாகவே வச்சுருக்கும். ராஜாக்கள்லாம் அதை தான் சாப்பிட்டாங்க. ராஜா ராணிலாம் சாப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா உடம்பு அப்படியே மேனி அப்படியே இருக்கும், பிறந்த மாதிரியே இருப்பாங்க. அந்த சுருக்கமே இருக்காது. நெல்லிக்காய்க்கும் குமரிக்கும் அந்த மாதிரி ஒரு பவர். அதான் அவைக்கு நெல்லிக்காய் கொடுத்தாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. என்ன அது மாதிரி அந்த குமரி 25 கிராம் எடுத்து நல்லா கழுவணும். ஒரு 7 முறை கழுவிட்டு இரண்டையும் ஒன்று சேர்த்து உணவுக்கு முன் சாப்பிடவும். எவ்வளோ சாப்பிடணும்? 15 கிராம் அளவு சாப்பிடணும். எல்லாம் கணக்கு இருக்குது. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 15 கிராம் சாப்பிடணும். சிற்றாமனுக்கு 50, இது ஒரு 25, 50 35 ஆச்சு. நீ சாப்பிடக்கூடியது 20 வரைக்கும் சாப்பிட்லாம். அப்போ 2 பேர் சாப்பிட்லாம். கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேரும் சாப்பிட்லாம். அப்படியே பாதியாக சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஆள் இருந்தால் குறைச்சிக்கணும். ஒரு 25 எண்ணெய், அது ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம். 10 கிராம் கூட அதில் எடுத்துக்கலாம். அப்போ 2 பேருக்கு 50 கிராம், ஒரு ஆளுக்குன்னா 25 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா அது எண்ணெய் அதிகமாக எடுக்கக்கூடாது. 2 பேருக்கு தான் அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. ஒரு ஆளாக இருந்தால் 25 போதும். அது கூட குமரி சேரத்துனால ஒன்றும் ஆகாது. இதை சுமார் ஒரு 10 நாள் சாப்பிட்டால் போதுன்றாங்க. பூரண குணம் தெரியும். என்ன சொல்கிறாங்க? பூரணமான குணம். நீ எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அந்த நிலையை கொண்டு வர முடியாது. ஏன்னா அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது 2மே. சிற்றாமனுக்கு அது என்ன செய்யணும்னு கேட்டால் மூலமே வராது. மூலம் இருந்தாலும் சரியாயிடும். விளக்கெண்ணெய் இப்போ சில பேருக்கு ஆசனமாக எரிஞ்சிகிட்டே இருக்குது, ஒன்று விளக்கெண்ணெய் வச்சு பாருங்கள் சரியாயிடும். சூடு அதிகமாக போச்சு, ஒன்று விளக்கெண்ணெய் வச்சு பாருங்கள் சரியாயிடும். 3 இடத்துல வைக்கணும். உள்ளங்கால், தொப்புள், ஆசனவாய் வச்சா சரியாயிடும். உச்சியில் கூட ஒரு சொட்டு வச்சுக்கலாம். உச்சியில் வைக்கும்போது சூடு நார்மலாகிடும்.
அப்போ அந்த சிற்றாமனுக்கு பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய அது வைத்தியம் இருக்குது, அவ்வளோ குணமாகும். அந்த சிற்றாமனுக்கு எண்ணெயும் பணம் வெல்லமும் சேர்த்து குழந்தைக்கு குழச்சி பிறந்த உடனே அதான் கொடுப்பாங்க முதல் உணவு. அந்த உணவை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு எந்த நோயுமே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். அதேபோல் அதனுடைய தொப்புள் எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா அதில் ஒரு துளி எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி உள்ளுக்கு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட மருந்து. அப்படிலாம் முன்னோர்கள் செஞ்சினால்தான் அவங்க எந்த நோய்க்கும் பிள்ளைங்களை இழக்கலை, பணத்தை இழக்கலை, உயிரை இழக்கலை. 10 குழந்தைக்கு பெற்றாங்க, 10 குழந்தையுமே அப்படியே இருக்குது அந்த காலத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 16 குழந்தைகள் இருந்தது எங்கள் ஏரியாவில். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ 16 பேர் இருக்காங்க, 8 பொண்ணு 8 பையன். அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு கண்ணாண்டு சொல்கிறேன் நான், 50-60 வருஷத்துக்கு கண்ணாண்டு. அவங்க அந்த அம்மா ஆரோக்கியமாக இருந்து 90 வயசில் தான் இறந்தாங்க. அவங்க 2 பேரும் இறந்ததெல்லாம் 90 வயசில் தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் அரசாங்கம் இப்படி இருந்தால் இடம் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. அப்படி இருந்தது அங்கே இன்னும் இடம் பத்தாது, தடை போட்டாங்க. அதனால் நீங்கள் இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான். 100 வயசு இப்போ யாரும் இல்லை. 50, 60, 40, 30 இப்படியே போயிட்டு இருக்கு. ஏன் உடம்பை பொன் போல பார்த்துக்குன்னு சொன்னார் வள்ளலார். பார்க்கலை. போனால் போட்டு பையன்டே ஒருத்தர் சொல்லுவார், நீங்களாம் ரொம்ப நாள் இருந்துட்டு வாங்க, நாங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். சரிப்பான்றோம். அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் வெட்ட வெளியில் உள்ள மருந்தை அறியும் அறியாதவர்களே அப்படின்றார். வெட்ட வெளியில் இருக்கும் பராபரத்தை அறியாத இறந்து விடுகிறீர்களே அப்படின்னு தான் சித்தர் சொல்கிறார். அதை அறியாத போயிடுறீங்களே, எப்போ அறியுது? ஏன்னா இப்போ அடுத்த பிறவி வரும் அப்படின்னு இதில் பாருங்கள், பல சித்தர்கள் அடுத்த பிறவி உண்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்த பிறவி உண்டுன்னு. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறார், சிவவாக்கியர். அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, கறந்த பால் மடி புகாது. கறந்துட்டீங்க, அந்த பாலை அந்த மடிக்கு ஏற்ற முடியாது. கடந்த வெண்ணெய் நெய் புகாது, மோர் புகாது. மோரில் அப்புறம் சேராது. அது இறந்த உடலில் மீண்டும் உயிர் புகாது. சிவவாக்கியர் ரொம்ப திறமையானவர், சித்தர்களே சிறந்தவர் சிவவாக்கியர். அவர் தான் சொல்கிறார், அடுத்து பிறகு வரும்லாம் நீங்கள் அதை நம்பி நீங்கள் மாட்டேன் இருந்துடாதீங்க, தவற விட்டுறாதீங்க, காற்று உள்ள போய் தூற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இது 3 வரும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு பிறகு கிடைக்கும்ன்றார். இது நிறைய சில சித்தர்கள் எப்படி சொல்கிறாங்க, சிலர் உண்டுன்றாங்க. 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றோலோரம்பாவாய் அப்படின்னு இதில் பாடுது, ஆண்டாள் பாசத்தில். அவங்க 7 பிறவிக்கும் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு அந்த பாசத்தில் பாடுறாங்க. நிறைய சித்தர்கள் அடுத்த பிறவி உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது நாம் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணி யார் சொல்கிறது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியதான். அதனால் அவர் பெரியவர், இவர் பெரியவர், இவர் நல்லவர், இவர் சொல்கிறது சரியில்லை, சிவவாக்கியரை போய் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் சொன்னது யாரும் ஜனங்க ஏற்றுக்கல. ஜோதி கண்டுபிடிச்சவரே அவர் தான். அதன் பிறகு மாணிக்கவாசர் அவர் கண்டுபிடிச்சார். ஆண்டவன் ஜோதியாக தான் இருக்காங்க. அதனால் நாம் பராபரத்தை அறியக்கூடிய அந்த மருந்தை நம்முடைய குரு மூலமாக அறிந்து, எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், நலமோடு வளமோடு வாழணும். வாழற காலம் கொஞ்ச காலம்தான், அந்த கொஞ்ச காலத்தில் நல்லபடியாக வாழணும். எத்தனையோ கோடான கோடி வாழ்ந்தாங்க, யாரும் நிற்கலை. யார் பேராவது நின்று இருக்கா? வாழ்ந்தவர் கோடி, பல கோடி, பல ஆயிரம் கோடி. ஆனால் யார் மனுஷனாக நின்று இருக்காங்களா? வாழ்ந்தவர் கோடி.
மறைஞ்சவர் கோடி. 6 மாதம் ஒரு சிலர் தான் நின்றுருக்காங்க. சித்த பெருமக்கள் கூட சித்தர்லேயே பாருங்கள், எல்லா சித்தரும் கிடையாது. ஒரு 18 சித்தரை, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தான், ஒரு 20 பேர் தான் சொல்லியிருக்கோம். 20-30 பேர் சித்தர் தான் நம்ம சொல்லிக்கிறோம். குறைஞ்ச ஒரு 50 சித்தர் தான் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒருத்தர் கேட்பார், அது இப்படி அது இப்படி இன்னும் சித்தர் சொன்னாங்க வச்சுக்கோம். 50 சித்தர்கள் தான் நம்ம இன்றைக்கி நிலையாக அவங்க பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். கோடான கோடி சித்தர்கள் வந்து மறைஞ்சிருக்கிறார்கள். வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, யாருக்கும் சொல்லலை. அந்த மாதிரி சித்தர்லாம் கணக்கில் வெளில வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதான் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனசில் நின்றவர் யார்? இப்போ வள்ளலார் பேசிகிட்டு இருக்கிறோம், திருமூலர் பேசிகிட்டு இருக்கிறோம், மாணிக்கவாசரை பேசிகிட்டு இருக்கிறோம், ஞானசம்பந்தரை பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இந்த காலம் உள்ள வரைக்கும், இந்த பூமியில் வந்து உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சுந்தரமூர்த்தி சாமி கோயில் கட்டிட்டாங்க, கல்லால் கட்டிட்டாங்க. கட்டின புண்ணியவான், நல்ல புண்ணியவான். என்றைக்கும் அவங்க பேரும் அழியாது, அந்த கோயிலும் அழியாது. பூமிக்கே சேதம் வந்தாலும் அந்த கோயிலுக்கு சேதம் வராது. அந்த மாதிரி இடம். ஒரு மகா ஞானி இங்கே தான், கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான். கடலூர் மாவட்டத்திலே 3 பேர் பிறந்திருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. எது சொல்கிறேன்னா, மனுஷனை பிறந்தவங்க தானே அவங்கனா ஆகாயத்துலேருந்து தான் வந்தாங்க. யாருமே வந்த மாதிரி வரல. கடவுளே வந்து மனுஷனாக தோன்றி தான் நடமாடுறார். அதனால் நாம் எதை வாழற காலம் வரைக்கும் நல்லதை செய்வோம், பிறர் நம்மளை பேசுகிற மாதிரி செய்வோம். இல்லை அது கூட பரவாயில்ல, நாமளாவது நிம்மதியாக வந்து யாருக்கும் எந்த உபாயம் செய்யட்டாலும் பரவாயில்ல. வாழற காலம் வரைக்கும் போயிட்டு மருந்தே சாப்பிட்டு நொந்து நூலாகி வெந்து போகாத நிம்மதியாக சாப்பிட்றது தான் சாவு. இப்போ ஒருத்தர் கேள்விப்பட்டேன், 92 வயசு ஆகுதான், எந்த மருந்தும் எடுத்துக்கலான்றார். நல்லா இருக்கேன்றார், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றார். ஒருத்தர் 100 வயசு உட்காந்துருக்காருங்க, தடி வச்சுட்டு நல்லா ஏந்து போகிறாரு, வர்றாரு, நடக்கிறாரு. ஏன் அவங்களெலாம் கேட்டேன் நான். ஏன்னா இப்படி போய் போனால் அந்த நிருபர் மாதிரி கேட்டே இருப்பேன். அப்படி கேட்கும்போது அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எந்த மருந்து எடுத்துக்க மாட்டோம்ப்பா, ஜுரம் வந்துன்னா நாளைக்கு பச்சையிலே கொண்டாந்து போட்டு வேது குடிப்பேன், அதே கஷாயம் வச்சு குடிப்பேன், சரியாயிடும் அப்படின்ட்டு. அவங்க அதை பற்றி அந்த ஜுரம் இந்த ஜுரம் எந்த ஜுரமாக நல்லா போடுன்றாங்க. அவங்க பெரிய பெரிய விஷ ஜுரம் வருது இல்லை, இப்போல்லாம் ஒரு இந்த கொரோனா ஜுரம்லாம் வந்தது. இந்த ஜுரம் வந்து அந்த காலத்தில் வந்துருக்குது. அது ஜீவகாரணம் உள்ளவங்க சொல்ல முடியாது அதை. ஏன்னா ஒரு பிராமணருக்கு அந்த ஜுரம் வந்து அவர் வந்து இறக்குற அளவில் இருக்கிறார். எல்லா மருந்தும் கொடுத்து போகிறாங்க, கேட்கல. இது சில சித்தர்கள் செய்வாங்க. பாதாளத்தில் இருக்கக்கூடிய நண்டு எடுத்துகிட்டு வந்து மிளகு சீரகம் அந்த 9 பொருளை போட்டு இட்டிச்சு அந்த நண்டு ரசம் வச்சு ஒரு டம்ளர் கொடுத்த உடனே ஜுரம் எங்கே போச்சுன்னே தெரியும். அதுக்கு பேர் நண்டு ரசம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே கடலில் இருக்கிறது கிடையாது, இது வந்து கழனியில் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட வேண்டியல, அதோட நல்ல மருந்துலாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி மருந்து இல்லாத காலத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. ஜலதோஷம் எந்த ஜுரம், இப்போ தான் நம்ம பேர் வச்சுருக்குறோம். அவங்கெல்லாம் பேரை கண்டு பயப்படல. ஜுரமா 2 நாளைக்கு ரசம் வச்சு குடித்தாங்கன்னா சரியாயிடும். 2 நாளைக்கு தூதுவளை கஷாயம் குடிப்பாங்க, 2 நாளைக்கு முசு கஷாயம் குடிப்பாங்க. இல்லை கலவை கீரைன்னு இருக்குது, எல்லா கீரையும் போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. எல்லா கீரையும் கிடக்கும், அதில் இல்லாத கீரையும் இருக்காது. அது பேர் கலவு கீரை. கலந்து எல்லா கீரையும் கலந்து பறிச்சிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்களும் நோய் இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க. அதனால் நம்ம இறைநிலையை அடையிறோமோ அடையிலையா, ஆரோக்கியமாவது வாழ்ந்துட்டு போகணுமே. ஏன்னா நீ இறைநிலை அடையினா அது சில பேர் ஏற்றுக்கல. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறோமா அதை பார்த்துக்கு, அதுதான் நான் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்துருங்க. எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் 1 கிலோமீட்டர் நிற்க வேண்டியது, அது கியூவில். அரசாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி கியூவில் நிற்க வேண்டியது இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு டாக்டர்கிட்ட நின்றுந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்மள மாதிரி தானே அவங்க.
அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் போன ஆள் இப்போ திரும்பி திரும்பி கேட்டுனே இருப்பார் கேட்டதே. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நாம் நலமோடு வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். இதில் நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.